வங்கி திருப்படிக்கு மாணவனைவருக்கும் வணக்கம். இனிமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இப்போ எல்பிஓ இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்பிஓ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூங்கிறது ஒரு ஆர்ட்டு. ஏன்னா அதுக்குன்னு நம்ம மெனக்கிட்டு அதுக்குன்னு மினிமம் ஒரு 5 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்குன்னு மெட்டீரியல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு பெர்ஃபெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்டர்வியூவில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரிட்டன் டெஸ்ட் மார்க் வந்து கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆனால் இன்டர்வியூவில் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன ரெடி பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு நோட்டு வாங்கிட்டு நோட்டை வந்து ஒரு 10-20 பக்கமாக பிரித்து ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். அதில் முக்கியமாக என்ன பண்ணணும்னா செல்ஃப் இன்ட்ரோங்கிறது முக்கியமானது. அது வந்து டைம் பொறுத்து இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ போகும்போது காலைல ஒரு 10 மணிக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே கேட்பாங்க. லஞ்ச் டைமில் போகும்போது இன்டர்வியூடைய ஸ்டைல் மாறும். மத்தியானம் திரும்பி எல்லாமே கேட்பாங்க. அப்போ போனோன்னே செல்ஃப் இன்ட்ரோங்கிறது ரெடிமேடாக ப்ரிப்பேர் வைக்கணும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக, அதாவது நம்ம செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும்போது முன்னுக்கு மாற்றி சொல்லிடக்கூடாது. அப்போ இதுலேயுமே ரெடிமேடாக நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறது தெளிவாக இருக்கணும். நேமை சொல்ல போகிறோம், எங்கேருந்து வர்றோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம், என்ன டிகிரி முடிச்சிருக்கோம் சொல்ல போகிறோம், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியை பற்றி சொல்ல போகிறோம், அப்புறம் அட் ப்ரெசன்ட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நவ், அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக் என்ன, நம்ம ஹாபி என்ன, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை நம்ம சொல்லணும். இப்போ செல்ஃப் இன்ட்ரோ இதுக்கு ஒரு 5 பக்கம் போட்டுக்கணும். அடுத்தாப்புல நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்டால் நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸ், நம்ம எந்த மாவட்டத்திலேருந்து வரோம், அந்த மாவட்டத்தில் உள்ள சிறப்புகள், அந்த மாவட்டத்தில் உள்ள ஜிஐ டேக்கு, அந்த மாவட்டத்துக்குன்னு எக்கனாமிக் ஓரியன்ட் என்ன இருக்குது அதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு இன்டர்வியூ போகிறோம், பேங்கிங் செக்டாருக்கு போகிறோம். பேங்கிங் செக்டார் போகும்போது நம்ம என்னென்னா அது பேங்குடைய ஒர்க் என்ன அதை நல்லா தரவாக படித்து வச்சுருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய ரோல் என்ன, நீங்கள் பிஓ போகிறீங்கன்னா அதுக்கும் தரவாக படித்து வச்சுக்கிடணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இப்போ ஒரு டிரைவராக வேலை போய்ட்டு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அப்போது பேசிக்காக உள்ள உங்கள் டிகிரி, நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்கிங் செய்வாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் வரீங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் ரெடி பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டிகிரிக்கும் என்னென்ன அப்ளிகபிள், நீ படித்த டிகிரி இங்கே எப்படி அப்ளிகபிள் ஆகும், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க இங்கே வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகும், அந்த மாதிரி டிகிரி வச்சு பேசிக்காக உள்ள கொஸ்டினை மட்டும் பார்த்துக்கிறோம். இப்போ இது ஒரு முக்கியமானது. அடுத்தது முக்கியமாக ரோல் ப்ளே பண்ண என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் ரீடிங். கடந்த ஒரு 10 நாள் நியூஸ் பேப்பர் நல்லா படிக்கணும், அன்னைக்கு டேட் நல்லா படிக்கணும். இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ நடக்கிற எக்ஸாம் எல்பிஓவில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுருக்கேன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐஓபி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்புறம் ஜென்ரல் உள்ள பேங்கிங் டேர்ம்ஸ் கேட்குறாங்க, அப்புறம் நேட்டிவ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்காங்க, கரண்ட் அஃபேர்ஸில் 1-2 கொஸ்டின் கேட்காங்க, சிம்பிளாக கேட்காங்க, தமிழில் கேட்காங்க, ஒரு 8 நிமிஷம் 6 நிமிஷத்தில் முடிச்சு விட்ருதாங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் இந்த இப்போ நடந்த கொஸ்டின் இதில் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் வந்து போர்டு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு ஒரு சின்ன கொஸ்டினாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிடணும். லென்த்தியான கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோமே எல்லாருக்கும் பார்த்து ஆன்சர் சொல்லணும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின்ஸு. நம்ம கேட்டது நேம் ஸ்பெஷல் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நேட்டிவ் பற்றி கேட்டிருக்கான். உன் டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குது, அப்போ டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஜிஏ டாக் ஏதாட்டு இருந்தால் அதை பற்றி படிக்கும். இப்போ திருப்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டனை பற்றி படிச்சுக்கிறோம். இப்போ தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டோமே அப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டெர்லைட் இருக்குது, ஸ்பெக் இருக்குது, டேக் இருக்குது, போர்ட்ரஸ்ட் இருக்குது, அப்போ உப்பெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எக்கனாமிக் ஓரியன்டாக நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள பொருளாதார ஓரியன்டில் பெற்றிருக்கோம். அப்புறம் பேங்க் வேலைக்கு வரலாம் என்பிஏ பற்றி கேட்குறாங்க. என்பிஏன்னா என்னங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்டு 90 டேஸ்க்கு மேலே ஒருத்தர் வந்து டியூ கட்டுற 90 டேஸ்க்கு மேலே போயிட்டாங்கன்னா அது என்பிஏன்னு அர்த்தம். அதில் நம்ம வந்து எதெல்லாம் பார்க்கணுன்னா எஸ்எம்ஏ பார்த்து வச்சுக்கிடணும். என்ன ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அது ரிலேட்டடாக பார்த்துக்கிடணும். அதே கொஷின் கேட்பாங்க இல்லை, அந்த தீமை மட்டும் எடுத்துக்கிடணும். ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ 0, 1, 2 இருக்குது. எஸ்எம்ஏ 0ன்னு என்னென்னா நமக்கு 1 நாள்லேருந்து 30 நாள் வரை கட்டாமல் இருந்தால், எஸ்எம்ஏ 2ங்கிறது 31லேருந்து 60, அடுத்தது எஸ்எம்ஏ 1ங்கிறது 32-60, 2ங்கிறது 61-90 நாளுக்கு மேலே பெற்ற என்பிஏ. அப்போ இது எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சர்ஃபேசிங் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வர்றாங்க, இது என்னென்னா லோன் ரெக்கவரி மெக்கானிசம். கோர்ட்டுக்கு போகாமல் லோன் ரெக்கவரி மெக்கானிசம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இப்போ பொசஷன் நோட்டீஸ் கொடுப்பாங்க ஒரு 60 நாள் கொடுத்து, அதுக்கப்புறம் நம்ம அதை இப்போ சர்ஃபேசி ஆக்ட்டுங்கிறது என்பிஏ கேட்குறதுனால அதனுடைய கண்டினியூட்டியான கொஸ்டின் தான் இந்த சர்ஃபேசி ஆக்ட். அப்போ அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதுலேருந்து அடுத்த கொஸ்டின் அந்த மாதிரி வரும். அப்புறம் ஐஓபியில் உள்ள எல்பிஓ தான் போகிறீங்க, அதனால் ஸ்கீம் ப்ரொவைடிங் ஐஓபி. அப்போ அதில் உள்ள ஸ்கீமெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். இப்போ அதில் என்னென்ன ஸ்கீம்னா வர்தன் டெபாசிட், அப்புறம் பார்த்திங்கன்னா 2வது ஐஓபி சுவேதா,
மூணாவது ஐஓபி சாரல், நாலாவது ஐஓபி மக்காட். இந்த மாதிரி கேட்கும்போது அந்த இன்டர்வியூ போடுறதுனால நம்ம அதை கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்கை போட்டிங்கன்னா செக்கை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் அனுப்பி அதை கலெக்ஷன் போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அதை வந்து இமேஜ், அதை வந்து என்ன செய்யணும்னா ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை அப்படியே கலெக்ஷன் போட்டுருவாங்க. அதான் இமேஜாக கொடுத்து உடனடியாக ஆப்ரேட் பண்ணுறது தான். அடுத்து ஒரு அப்ளைடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். நீங்கள் ஒரு பேங்க்கில் இருக்கீங்க, நியூ கஸ்டமர் இஸ் கம்மிங், ஒரு புது கஸ்டமர் உள்ளே வர்றான். அட் த சேம் டைம் அனதர் ஓல்டு கஸ்டமர் ஆல்சோ கம்மிங் ஃபார் டெபாசிட்டுக்காண்டி வர்றாங்க. இப்போ நியூ கஸ்டமர் எதுக்கு வரான்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் வரான், ஏற்கனவே உள்ளவன் டெபாசிட் போடுறதுக்கு வரான். இன்னொரு கஸ்டமர் என்ன பண்ணுறான்னா கோல்டு லோனுக்காண்டி வர்றான். இப்போ நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு வந்து டீல் பண்ணுவீங்க? இது வந்து அப்ளைடு கொஷின். அந்த டைமில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. 3 பேருமே க்ரீட்டிங் வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஈஸியான வேலை, அந்த 3ல் ரொம்ப ஈஸியான வேலை வந்து டெபாசிட் போடுறது. இப்போ ஃபஸ்ட்டு குயிக்காக நடக்கக்கூடியது என்ன பண்ணுறோன்னா டெபாசிட்டை கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் பர்பஸ் வந்து டெபாசிட் போட வச்சுருந்தோம். அடுத்த 2வது யாரை பார்க்கணும்னா அந்த கோல்டு லோன். ஏன்னா கவர்மெண்ட் RBI சர்க்குலர் போட்டிருக்காங்க கோல்டு லோன் உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் 2வது வந்து கோல்டு லோன் போடுறோம். இந்த அக்கௌண்ட்டு ஓப்பனுங்கிறது கொஞ்சம் ப்ராசஸ், அதை வந்து நம்ம 3ஆக பண்ணுறோம். இப்படி சிச்சுவேஷன் கொஸ்டின் ஒன்று எப்படியோ கேட்டிருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கிறோம். அதை தான் கேட்குறாங்க. அப்புறம் செக்குக்கும் டிடிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த டிஃப்ரென்ஸாக வருது. சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், நெஃப்ட்டுக்கும் RTGSக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வேகமாக சொல்லிடணும். அப்போ டிடின்னு பார்க்கும்போது என்னென்னா ப்ரீபெய்டு ஒரு டிஃப்ரென்ஸை பார்ப்போம். இப்போ டிடி செக்குன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து ப்ரீபெய்டு. செக் என்னென்னா போஸ்ட்பெய்டுன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா டிடிக்கு வந்து நோ அக்கௌண்ட். டிடி எடுக்கிறதுக்கு நமக்கு அக்கௌண்ட் தேவையில்லை. ஆனால் இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும், அக்கௌண்ட் இருக்கணும். டிடி பவுன்ஸ் ஆகாது, நோ பவுன்ஸ். செக்கு பணம் இல்லைன்னா என்னதாயிரும், பவுன்ஸ் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி சொல்கிறோம். அப்புறம் IOB ஸ்கீம் அப்போ தான் படிச்சு இதுதான் திரும்ப கேட்காங்க. இது அப்படி அந்த தீம் ரிப்பீட் ஆகும். பர்சனல் கொஷின் நீங்கள் பயோடாட்டா சொல்லும்போது அதுலேருந்து 2-3 கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். எப்போவுமே இன்டர்வியூவில் ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா எல்லாருக்குமே ஃபினான்ஷியலில் ஈடுபட வைக்கணும். பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், எல்லா செக்டார்லையும் எல்லா வல்னரபுள் பீப்புளையும் ஃபினான்ஷியல், அதாவது இந்த பேங்கிங், அதாவது டேக்லைன் என்னென்னா பேங்கிங் த அன்பேங்க்டு, அக்கௌண்ட் இல்லாதவங்களையும் அக்கௌண்ட் கொண்டு வர்றது. இப்போ ஃபினான்ஷியல் பார்க்கும்போது பேங்கு, இன்சூரன்ஸு எல்லாமே உள்ளே வரும். ஏன்னா அப்போ இதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னா ஜன்தன் யோஜனா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஸ்வாநிதிங்கிறது வந்துச்சு, இந்த ஸ்ட்ரீட் வெண்டருக்கு, அப்புறம் முத்ரா ஸ்கீமு, UPI, ஏன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே இதுக்கு வர்றது தான். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கேட்டிங்கன்னா சிஎம் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வந்து பீகாரில் முடிஞ்சிச்சு. அப்போ நிதிஷ்குமார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார், 10th டைம் ஆயிருக்காரு. அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டிடேட் டெல் அபவுட் யூனா நான் சொன்ன ஃபார்மெட் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா உங்கள் நேம் என்ன, நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, என்ன டிகிரி முடிச்சிங்க, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அட் ப்ரெசென்ட் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஹாபி என்ன, ஸ்ட்ரென்த்னா ஒரு டிஃபால்ட்டாக அதை படித்து வச்சுக்கிடணும். அப்புறம் படிப்பில் ஏதாவது நீங்கள் கோல்டு மெடல் ஏதாவது வாங்கினா அதை சொல்லிடணும். அப்புறம் இவங்க நாமக்கல்லேருந்து போகிறனால நாமக்கலை பற்றி கேட்காங்க. நாமக்கல்னாவே எல்லாருக்கும் தெரியுது எக்கு. அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும், அதை வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ இன்டர்வியூங்கிறது என்ன கேட்டால் ஒரு நோட்டு போட்டு உட்காந்து படிச்சுட்டே இருங்க. இப்போ இது LPO இன்டர்வியூ போடுறவங்க இந்த கான்ஃபிடென்ட் இன்டர்வியூவில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா 2 விஷயத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று வந்து நீங்கள் ஹானஸ்ட்டாக பேசணும், இன்னொன்று வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசணும். இந்த 2 தான் மெயின். ஏன்னா அப்போ நீங்கள் LPO இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு IBPS PO இன்டர்வியூ இருக்குது. அதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதுக்குன்னு ஒரு ஃபோக்கஸாக போயிட்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் மார்க் இன்டர்வியூ மினிமம் 5 இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ.